அனைவருக்கும் வணக்கம். மனிதகுல வரலாற்றில் நாகரிகத்தை கற்றுக் கொடுத்ததும் அதனை அந்த மனிதர்களின் அடுத்த கட்ட வளர்ச்சியையும் கொடுத்ததும் நதிக்கரை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நதிக்கரைகள் இல்லை என்றால் இந்த உலகம் தோன்றி இருக்காது. அப்படியான ஒரு உன்னதமான அந்த நதிக்கரையை பாதுகாப்பது எப்பொழுதுமே நம்முடைய மனித குலத்திற்கே ஒரு மிகச்சிறந்த ஒரு அவசியமாக இருக்கிறது. இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொன்னோம்னா, நதிக்கரை ஓரங்களில் நிறைய மனிதர்கள் என்ன செய்கிறாங்க, தன்னுடைய லாபத்திற்காகவும் தன்னுடைய சுயநலத்திற்காகவும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, குப்பைகளை தொடர்ந்து கொட்டிகிட்டே வந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு சின்ன ஒரு நிகழ்வு என்ன அப்படின்னு சொன்னாங்கன்னா, திருப்பத்தூர் மாவட்டம் கந்திரி ஊராட்சி ஒன்றியம் வெங்கலாபுரம் பாம்பாறு ஒன்று இருக்குங்க. இந்த பாம்பாற்றோட கரைகளில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பொதுமக்கள் ரெண்டு பக்கமும் இரவு நேரங்கள் இந்த தோல் கழிவுகள், கோழி கழிவுகள், அதுக்கப்புறம் பார்த்தோம்னா குப்பைகள் இப்படி தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் டன் கணக்கில் கொட்டிகிட்டே வராங்க. இதனால் என்ன ஆகுதுன்னா, அந்த திருப்பத்தூர் மாவட்டத்தோட எல்லையான வெங்கலாபுரம் பகுதிகள் என்ன அப்படின்னா ஒரு துர்நாற்றம் வீசக்கூடிய சூழல் ஏற்படுது. தொடர்ந்து இந்த மாதிரியான குப்பைகளை கொட்டுவதனால என்ன அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஆற்றோட நீரோட்டம் தடைபடுது. ரெண்டாவது, அந்த நீர் மாசுபடுது. மூணாவது, நீர் மாசுபாடு காரணமாக நம்முடைய விவசாயம் செய்ய முடியாத ஒரு சூழலும் பாதிப்பும் ஏற்படுது. இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு. இது மட்டுமல்ல, இந்த சில சமூக விரோதிகள் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, நெருப்பச்சு விட்டுறாங்க. நெருப்பச்சு விடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த சிங்காரப்பேட்டை செல்லும் நெடுஞ்சாலை என்ன அப்படின்னா புகை மூட்டமாக வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்துக்கு உள்ளாகிறாங்க. இதனால் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னாங்களா, மூச்சு திணறல், நுரையீரல் சார்ந்த இந்த மாதிரியான பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இது இருக்குது. இது பொதுவாகவே நம்ம அரசு மேலே மட்டுமே சொல்லிட்டா போதுமா? ஊராட்சி நடவடிக்கை எடுக்கல, நகராட்சி நடவடிக்கை எடுக்கல, பொதுமக்களாகிய நமக்கும் அந்த பொறுப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் உணரணும். இப்போ மக்கம் குப்பை, மக்காத குப்பை அப்படின்னு எல்லாம் இருக்குது. இப்போ நீங்கள் பிரித்து கொடுத்தோம் அப்படின்னு சொன்னாங்களா, நகராட்சி ஒரு ஊராட்சி அதை முறையாக பயன்படுத்திப்பாங்க. நம்முடைய கிராமமும் மிக சுத்தமாக இருக்கும். அதையெல்லாம் விட்டுட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த மாதிரியான இரவு நேரங்களில் கொட்டுறதுனால மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்றத இந்த பொதுமக்கள் உணர்ந்து அவர்களுக்கும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். அதே போல் நகராட்சியும் ஊராட்சியும் இணைந்து அந்த குப்பைகளை தடுப்பதற்கான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். அப்போ தான் அந்த பகுதியை பாதுகாப்பாக இருக்கும். எனவே பொதுமக்கள் நம்முடைய எதிர்கால சந்ததிகளுக்காக மிகச்சிறந்த ஒரு நம்முடைய பங்களிப்பும் இருக்க வேண்டும் என்ற இந்த விஷயத்தை சொல்லி, நேற்று தீயணைப்புத்துறை தீயை அணைக்கிற அளவுக்கு புகை மூட்டம் இருந்ததுன்னா நீங்கள் பார்த்துங்களேன். அப்படியான இந்த சூழலில் நிச்சயமாக நம்முடைய வளமான திருப்பத்தூர் மாவட்டமாக, நெகிழியில்லா மாவட்டமாக, குப்பையில்லா மாவட்டமாக மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து அரசோடு கரம் கோர்த்து இந்த குப்பையில்லா திருப்பத்தூர் மாவட்டத்தை உருவாக்குவோம் என்ற இந்த நம்பிக்கையோடு உங்களிடம் விடைபெறுவது நமக்களின் குரல் பொம்மிங்கப்பம் ராதாகிருஷ்ணன், சமூக ஊடக மையம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி. நன்றி, வணக்கம்.